என்றால் அந்த மக்காவே எனக்கு தேவையில்லை. நான் வேறு எங்காவது சென்று ஒரு அகதியை போன்று நான் வாழ்ந்து கொள்கிறேன். ஆனால் ஈமான்ங்கிறது எனக்கு வேண்டும். அந்த ஈமானிய வாழ்க்கை என்பது எனக்கு வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு படிப்பினை பாடத்தை நமக்கு பெற்றுத்தருகிறது. மட்டுமல்ல, இந்த இஸ்லாம் உலக அளவிலும் அறியப்படுவதற்கு இந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஏற்பட்ட முன்னேற்றமும் வெற்றியும் உயரமும் தான் மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பாடங்களிலிருந்து நாம் பயிலக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். அதை நாம மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக, என் அல்லாஹ்வுக்காக, என்னுடைய ரசூலுக்காக நான் எதையும் விட்டுக் கொடுக்க தயார். ஆனால் அது போவதாக இருந்தால் அதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு தீன் தான் முக்கியம், எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம், எனக்கு ரப்பு தான் முக்கியம் என்கிற ஏகத்துவ சிந்தனையை இந்த ஹிஜ்ரத் நமக்கு ஒரு படிப்பினையாக, ஒரு பாடமாக தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த ஹிஜ்ரத்தில் பல்வேறு விதமான படிப்பினைகள் கிடைக்கின்றன. அந்த படிப்பினைகளை, பாடங்களை நம் வாழ்வியலில் அசை போட்டு பார்த்து நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும், நம்முடைய ஈமானை பலப்படுத்திக்